நவகிரக கோவில்களில் பிரதானமானதாகவும் சூரியன் பரிகார தலமாகவும் தஞ்சை மாவட்டம் சூரியனார் கோவில் அருள்மிகு உஷாதேவி சாயாதேவி அம்பிகை சமேத சிவசூரிய பெருமாள் திருக்கோவிலில் கார்த்திகை முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு மகா அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் உள்ள மகா அபிஷேக மண்டபத்தில் உற்சவர்கள் எழுந்தருள பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து மகா யாகத்துடன் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்ட கலசங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க புறப்பட்டு சிறப்பு அபிஷேகங்களும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திருவாவடுதுறை ஆதீன கட்டளை தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். அரக்கன் ஒருவனால் சக்தி இழந்த சூரிய பகவான் குத்தாலம் வந்து தவமிருந்து சிவபெருமான் அருள் பெற்றார் என்பது ஐதீகம். அந்த வகையில் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீர்த்தவாரி உற்சவம் குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான சமய குறவர்கள் மூவரால் பாடல் பெற்று உக்த வேதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுவாமி மற்றும் அம்பாள் உற்சவர்கள் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க வீதி உலாவாக காவிரி கரைக்கு கொண்டுவரப்பட்டனர். பின்னர் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருக்குறுங்குடி ஸ்ரீ சுவாமி அழகிய நம்பிராயர் திருக்கோவிலின் உள்ளமைந்திருக்கும் ஸ்ரீ காலபைரவர் மூர்த்திக்கு வர்ண கலாபம் சாற்றி மகா கும்பாபிஷேகம் திருக்குறுங்குடி ஸ்ரீ பேரருளாளர் ராமானுஜ சுவாமிகள் ஆசியுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பைரவர் கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் சிறப்பு பெற்ற திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோவிலின் உள்ளே அமைந்துள்ள பக்கம் நின்ற பெருமாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மகேந்திரகிரிநாதர் திருக்கோவில் அருகே அமைந்துள்ளது ஸ்ரீ காலபைரவர் சன்னதி. இந்த சன்னதியின் சிறப்பு காலபைரவர் வர்ண கலாபமாக அருள் பாலிக்கின்றார். மேலும் அவர் முகத்தின் அருகே உள்ள விளக்கின் ஒளியாடும், பிற விளக்குகளின் ஒளியாடாது. அதை நாம் இன்றும் கண்கூடாக காணலாம். ஸ்ரீ காலபைரவர் அங்கிருப்பதாக ஐதீகம். சிறப்பு வாய்ந்த இந்த காலபைரவர் மூர்த்திக்கு வர்ண கலாபம் சாற்றி மகா கும்பாபிஷேக விழா இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக பூர்வாங்க பூஜைகள் நேற்று காலை திருக்குறுங்குடி சுவாமி அழகிய நம்பிராயர் சன்னதியில் தேங்காய் சமர்ப்பித்து பகவத் பிரார்த்தனை நடைபெற்று ஸ்ரீ கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது. மாலையில் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வந்து விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், வாசசாந்தி, அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம் நடைபெற்று யாகசாலையில் கடம் பிரவேசம் செய்யப்பட்டது. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக தினமான இன்று அதிகாலை கஜ பூஜை, கோ பூஜை, மூர்த்தி ரக்ஷாபந்தனம், நாடி சந்தானம், ஸ்பரிசாகுதி, 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து திருக்குறுங்குடி ஸ்ரீ பேரருளாளர் ராமானுஜ சுவாமிகள் எழுந்தருள மகா பூர்ணாகதியும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்களை ஜியர் சுவாமிகள், சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக மேளதாளத்துடன் எடுத்து வர ஸ்ரீ காலபைரவர் விமான கோபுரம் மற்றும் மூலமூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜியர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் பொறுப்பு இணை ஆணையர் அன்புமணி கலந்து கொண்டார். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி திரு ஜியர் மடம் செய்திருந்தனர்.
விருதுநகர் ஸ்ரீ சொக்கநாத சுவாமி கோவிலில் இன்று கார்த்திகை முதல் சோமவார திங்கட்கிழமையை முன்னிட்டு உலக நன்மைக்காக 1008 சங்காபிஷேக பூஜை. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். விருதுநகர் மேலரத வீதியில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சொக்கநாதர் உடனுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் சோமவார திங்கட்கிழமையை முன்னிட்டு உலக நன்மைக்காக 1008 சங்காபிஷேக பூஜை. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மேலும் கார்த்திகை மாதம் சோமவாரங்களில் சிவன் கோவில்களில் நடைபெறும் சங்காபிஷேகங்களில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தால் நோயற்ற வாழ்வும், திருமண தடைகள் நீங்கவும், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும், உலக நன்மை கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அதன்படி இன்று விருதுநகர் ஸ்ரீ சொக்கநாதர் கோவிலில் கார்த்திகை முதல் சோமவார திங்கட்கிழமையை முன்னிட்டு உலக நன்மைக்காக 1008 சங்காபிஷேக பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் 1008 சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டு அதற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து மூலவருக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகங்கள் நடந்தது. பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த 1008 சங்காபிஷேக பூஜைகளில் விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள், பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். உலக புகழ் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் கார்த்திகை மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு 1008 லிட்டர் பாலாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம். நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெளியில் மழை பாராமல், வெயில் பாராமல் இருக்கரம் குப்பி வணங்கி நிற்கும் 18 அடி உயர ஒற்றை கல்லினால் ஆன உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் கார்த்திகை மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், 1008 லிட்டர் பால், தயிர், மஞ்சள், சந்தனம், ஸ்வர்ணம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில, வெளிநாடு உள்ளிட்டு பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ பம்பை பாலகன் பக்த ஜனசபா 38ஆம் ஆண்டு கணபதி பூஜை, மலர் பூஜை மற்றும் திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் பாண்டவர் பெருமாள் கோவில் வடக்கு மாட வீதியில் உள்ள ஸ்ரீ அதுகுல வேணுகோபாலா பஜனை மடத்தின் முன்பு பம்பை பாலகன் பக்தர் ஜனசபாவின் 38ஆம் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் காலை ஸ்ரீ கணபதி ஹோமம், தொடர்ந்து ஐயப்பனுக்கு மலர் பூஜை விமர்சையாக நடைபெற்றது. சோம குருசாமி ஆசி பெற்ற பகவான் பாண்டுரங்க குருசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கணபதி யாகத்தினை துவக்கி வைத்து, தொடர்ந்து சிறப்பு ஐயப்ப பக்தி பஜனை பாடல்கள் ஸ்ரீ தர்மசாஸ்தா பஜனை சபா சார்பில் நடைபெற்று சிறப்பு தீபதூப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஜீவாசாமி, கோவர்தனசாமி, குமாரசாமி, ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராதா அம்மாள் வரதப்பிள்ளை அறக்கட்டளை நிர்வாகிகள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்.